குட் ஈவினிங் monkeys. இன்றைக்கி என்னாச்சு, நல்லா தூங்கி 9:45 தான் எந்திரிச்சிட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ் போனேன். இன்றைக்கி தமிழ்னிக்கு வந்து ஸ்கூலில் மார்க் கொடுக்கறது 95 ஏதோ சின்ன பசங்க தான் எல்லாருக்கும் அதிக மார்க் போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு வர சொல்லிச்சு. போயிட்டு அப்புறம் அங்கே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து நல்ல வெயில் செய்து போட்டு டயர்ட் ஆகுது. போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்த்துட்டு அட்டிரோமங்கி எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். இப்போதான் தூங்குச்சுங்க. நீ என்ன பேசுறது ஒன்றும் தெரில, எம்டியாக உட்காந்துருக்கேன். இந்த வீலாகவே ஒரு நல்ல ஜேர்னி தான்ல. இப்போ யார் என்ன ஆஃபீஸ் பார்க்க வந்தாலும் வெளியே எங்கே போனாலும் வீலாகவும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. எல்லாம் இருக்கு. இங்கே படுறா, புத்தர் தலை உடஞ்சி போனது கிடைக்கிது கையில். தலை தான் புத்தரின் தலை. மை மேன், த ஒன்லி மேன் who work really for the evolution of human consciousness. மனிதன் அடுத்த நிலைக்கு எங்கே போக வேண்டும் என்பதை தெளிவாக சொன்ன ஒரு மனிதன். அவ்வளோ வருஷம் 1000 வருஷம் ஆகியும் இது மறுத்து சொல்லி ஒரு தத்துவம் வரல. தம்மப்பதா ஒன் புக் இஸ் எனஃப். ஒரு மாதிரி சயின்டிஃபிக் ரிலீஜன் அப்படிம்பார் புத்திசம் ஓஷோ. ஏன்னா புத்திசம் வந்து எதையும் நம்பு, அங்கே ஒரு ஹெவன் இருக்குது, மேலே ஒரு திறப்பான் அப்படின்லாம் சொல்லாது. இந்த ஒரு 108 புத்தருங்க, இந்த ஒரு மேலே ஒரு சொர்க்கம் இருக்குது, அதில் நிறைய தேவதைகள், புத்த முதலுக்கெல்லாம் லேட்டராக வந்தது. புத்தர்லாம் இருந்ததுக்கப்புறம் அவர் இருக்கும்போது அதெல்லாம் டிபெட்டில் ஒவ்வொரு ஊரை ட்ராவல் ஆகிட்டு அவங்க மித்தாலஜி சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் புத்தர் இருந்தபோது அவரோட ஸ்பீச்சஸில் இந்த மித்தாலஜியோ மித்தோ இலூஷனோ ஒரு ஃபிக்ஷனை நம்புறதோ இருக்காது. ப்ராக்டிக்கலான சயின்டிஃபிக்கான ஒரு அனாலிட்டிக்கல் ரிலிஜன் வந்து புத்திசம். தெளிவாக இருக்கும். நீ நம்பு, உன்னால் நம்ப முடியலன்னா அது வேணாம், நீ அதை அனலைஸ் பண்ணு அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக மைன்யூட்டாக டிவைட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ரொம்ப அனாலிட்டிக்கல் ரிலிஜன் புத்திசம். அதான் ட்ரையாக இருக்கும் படிக்கும் பொழுது. அந்த தம்மபதம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரையாக ஒரே விஷயமே போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நூக்கனுக்கான யாரும் கேள்வி கேட்டிருக்கோதான்னு டிபேட் இருந்துருக்கூடாதுன்னு தெளிவாக அனலைஸ் பண்ணி அதுக்கு பதிலாக தான் அங்கே இருக்கும். ஆசையே துன்பத்துக்கு காரணம். இது பார்க்க ரொம்ப ட்ராமாட்டிக் லைனாக இருக்கும். ஆனால் இது ப்ராப்பர் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டுன்றான்ல, அதுதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லிச்சு. புத்தர் அதான் சொன்னார். அது வந்து ஏத்திசம் கூட அது வந்து சொல்லலை. கடவுள் இல்லைன்னு சொல்லலை, கடவுள் இருக்காருன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. சூன்யதா, நத்திங்னஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் தேராவதா, மகாயானா, பழைய டீச்சிங்கு, புது டீச்சிங் இறந்ததுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டாங்க. ரவண்ணே ஆனந்தா இருந்தார், அப்புறம் அவர் மூலமாக வந்தவங்க எல்லாம் இருந்து அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒரிஜினல் டீச்சிங் இல்லை கொஞ்சம் இவால்வ் ஆகணும்னு சொன்னவங்க ஒரு கும்பலுன்னு 2 செட்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒரு நாட்டில் போய் ஒரு ஸ்டைலாக பிரிஞ்சிருச்சு. ஒரு பாவம் பீகார், ஊபி 2-3 இடத்துல தான் சுற்றி இருந்தார். ஏன்னா அப்போ வாக்கிங் தானே, ஏது உங்களுக்கு ட்ராவலு, டிரான்ஸ்போர்ட், டெலகிராமு, புக்கெல்லாம். ஒரு பூவனத்தில் தூவிக்குது. டெய்லி கண்ணாடியை பார்த்து தலை செய்யும் போது என்ன பேசுகிறோமோ அதை நான் வீலாக உளறிக்கிட்டு இருக்கேன். அதே இவ்வளோ பேர் கேட்குறீங்க, பரவாயில்ல. இந்த ஃபோனு இப்போ இதெல்லாம் MP3 பிளேயராக வச்சுருக்கேன். இதில் MP3 ஃபைல் உள்ள ஏற்றிட்டேன். ராஜா பாட்டு ஏற்றி வச்சுட்டேன். ஒரு 100 பாட்டு இருக்குது, ஒரு பாப் டிலன் ஆல்பம் இருக்குது, ஒரு டாம் ஹைட்ஸ் எசென்ஷியல்ஸ் இருக்குது, போட்டுட்டேன். அவ்வளோதான். வேறு எதுவும் நான் கேட்க முடியாது. ஷஃபில் பண்ண முடியாது, ஷஃபில் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது, 10 பாட்டு ஸ்கிப் பண்ண முடியாது,
டச்சே கிடையாது, அது ஓடுறது தான். இப்போ ரொம்ப கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, காதில் மாட்டிட்டு வண்டி ஓட்டினான்னா அதில் வர்றது தான். ஸோ ஒரே பாட்டை ஒரு வாரத்தில் ஒரு 10 முறை கேட்குற மாதிரி ஆகிடுது. முந்தி இப்படி தான் கேட்போம். இப்போ ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் வந்ததுக்கப்புறம் ஒரே பாட்டை எத்தனை முறை ரிப்பீட்டில் கேட்டிங்க வச்சு பாருங்கள், வாய்ப்பே இருக்காது. ஹோம் போனாலே வதன்னு வச்சுருப்பான். உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆல்பம்குள்ளேயே லூப்பில் போகிறதுக்கான பழக்கமே விட மாட்டாங்க ஆப்புங்க. ரொம்ப ஹைப்பராக இந்த மாதிரி ப்ரெஷராக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஒரு MP3 பிளேயர் வாங்கிடுங்க, 1000 2000 MP3 பிளேயர் கம்மி விலை வாங்கினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. MP3ங்கிறது ஒரு லோ குவாலிட்டி தான், அது எப்படி பார்த்தாலும் கம்மியாக தான் கேட்க போகுது. ஹெட்ஃபோன் வேணால் சூப்பராக வாங்கிக்கோங்க. லாஸ்லெஸ் ஃபைலு ஃப்ளாக்குன்னு போகிறவங்க நல்ல பிளேயரை வாங்கிக்கலாம். MP3 பிளேயருக்கு யோசிக்கலாம் தேவையில்லை. போட்டு உட்காந்துடுங்க. டைம்லலாம் ஒரு கேசட்டே போட்டு ஒரு மாதம் தைப்பேன் நான். அழைப்பா இது அதெல்லாம் கம்பெனி கேசட். அப்போ வாங்க, கம்பெனி கேசட்டுங்கிற பேரே பெருசு. அது ஒரு 6 பாட்டு தான் எனக்கு ரெக்கார்டிங் அப்போ வாங்குவேன். கம்பெனி கேசட்னா ஒரு கேசட்டே 50 ரூபா. அப்போது நான் அழைப்பா இது எப்படி வச்சுருந்தேன். மணிரத்னம் ஆல்பம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவரே சூப்பராக இருக்கும். பாட்டு லிரிக்ஸோட கவரே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஷங்கரும் அவங்க செம்மையாக போனாங்க. வாய்ஸுக்கெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கேயும் குப்பையில் போட்டோம். இப்போலாம் அது மாதிரி ஆர்கே வைட்டு உங்ககிட்ட சீன் போடலாங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரியவே தெரியாது. அழைப்பா இது, தாஜ்மஹால், பாய்ஸு, முதல்வன், தாளம், இதெல்லாம் வந்து தேய்து போட்டு டேப் இருக்காட் பண்ணால் ஃபார்வர்ட் ட்ரீவன் தான் டேப் இருக்காட்டில் ஏது ஷஃபில் நெக்ஸ்ட்டு ஆட் டு பிளேலிஸ்ட்லாம் ஏதப்போ. டெய்லி ஒரு பாட்டு தான் ஓட்டே இருக்கும். இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்கும். செம்ம கிட்ட யோசிச்சுட்டே வந்துருந்தேன். எரிக்கர பூங்காற்றே நீ போகிற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. எரிக்கர பூங்காற்றே, யேசுதாஸ் நினைக்கிறேன். பாத வழி போகும் முன்ன பாத வழி பூவிரிச்ச மயில. அதில் வந்து பாக்யராஜ் நம்பியார். பாக்யராஜுக்கு வந்து ஊருக்கு பொண்ணு பார்க்க போவார், சப்போர்ட் இருக்காது. நம்பியார் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினச்ச பொண்ணையே கட்டிக்கணும். அவர் வந்து சிலம்பவாதியாராக இருப்பார். அவருக்கு ஒரு லவ் இருக்கும். அவரோட லவ்வை வந்து யோசிச்சு பார்ப்பார். நம்பியாருக்கு வயசானவர்கள். அப்போ வாய்ஸ் மாற்றிலாம் படம் எரிக்கர பூங்காற்று அப்படின்னு எஸ்பிபியே பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். நீ போகிற வழி தென்கிழக்கு பாட்டு கேட்டு வரும், நல்லாயிருக்கும். விஷுவலும் சூப்பராக இருக்கும். நம்பியார் டான்ஸ் ஆடுவார், சின்ன வயசு நம்பியார் மாதிரி. அவருக்கு விக்கெல்லாம் வச்சுட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட ஆட விட்டுருப்பாங்க. அந்த அம்மா இறந்துடும், அந்த ஞாபகத்திலே இருப்பார். நல்ல கதை, நல்ல கதை. செந்தாமரை தான் மாமனார். பொண்ணோட அப்பா பொண்ணு பார்க்க போவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியில் பிடிவாதமாக சேர்த்து வச்சுட்டு அவர் இறந்துருவார். ஆமாம், ரொம்ப நல்லா முடியும். படம் பேர் மறந்து போச்சு. இளையராஜா அவர்கள் இது ரமேஷ் விநாயகம் இருக்கார்ல மியூசிக், அவர் MS விஸ்வநாதனை பற்றி அவர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பாட்டு வீடியோ போட்டிருக்காரு. இவனை நான் உனக்கு நீ ரமேஷ் விநாயகம் MSVன்னு போனேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். சூப்பராக சொல்லி 3 பாட்டு இருக்குது. 1.5 hour நல்லா இருக்குன்னு யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்க. MSV வந்து எவ்வளோ முக்கியம் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. நைஸ். நீ ஏதோ ஒரு ஃப்ளோர் அப்படியே ஏதோ பண்ணி பேசி முடிச்சிட்டேன் பாருங்கடா. ஸோ இந்த முறை சண்டே லைவ் வந்துடுறேன் கண்டிப்பாக. சண்டே நைட் லைவ் வரேன். போன முறை சடன் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், இப்போவே சொல்கிறேன். சண்டே நைட் லைவ் வந்துடலாம். சண்டே நாளன்னைக்கு. எஸ், ஓகே. குட் நைட் மங்கீஸ். நிம்மதியாக தூங்குங்க.